நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது கிறிஸ்டோபர் நோலனின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படமான ஓடிசி. நோலன் என்றாலே வித்தியாசமான திரைக்கதை, பிரம்மாண்டமான காட்சிகள், சிந்திக்க வைக்கும் திரைப்படங்கள் என்பதே நம் நினைவுக்கு வரும். இந்த முறை அவர் 3000 ஆண்டுகள் பழமையான கிரேக்க காவியமான த ஒடிசி படத்தை திரைப்படமாக எடுத்திருக்கார். இந்த முயற்சி வெற்றி பெற்றதா? வாங்க பார்க்கலாம். கதை என்னவென்றால், ட்ரோஜன் போர் முடிந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு வீரனான ஒடிசிஸ் தனது நாட்டுக்கு திரும்பும் பயணத்தை தொடங்குகிறார். ஆனால் அந்த பயணம் அவ்வளவு எளிதாக இல்லை. ஒவ்வொரு இடத்திலும் புதிய ஆபத்து, புதிய சாபம், புதிய சோதனை அவரை எதிர்கொள்கிறது. இதற்கிடையில் அவரது நாட்டில் அரசாட்சியை கைப்பற்ற பலர் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அவரது மனைவியும் மகனும் ஒடிசியஸ் நிச்சயம் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள். இறுதியில் அவர்கள் எல்லா தடைகளையும் தாண்டி தனது நாட்டை அடைந்தாரா என்பதுதான் மீதி கதை. நடிப்பை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், மேட் டேமன் ஒடிசியாக அசத்தியிருக்கிறார். அந்த கதாபாத்திரத்தின் வேதனை, துணிச்சல், மன உறுதி அனைத்தையும் மிக இயல்பாக வெளிப்படுத்தியுள்ளார். நோலன் மிகப்பெரிய பலம் திரைக்கதை. இந்த படத்திலும் கதையை நேரடியாக சொல்லாமல் ஃபிளாஷ்பேக் மற்றும் நான் லீனியர் ஸ்டைலில் நகர்த்திய விதம் அருமை. ஒவ்வொரு சம்பவம் மெதுவாக இணைந்து கிளைமேக்ஸில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். படத்தில் வரும் கற்பனை உலகம் மிகப்பெரிய பலம். கடவுளின் சாபம், மனிதர்களை விலங்குகளாக மாற்றும் மந்திர சக்தி, மாபெரும் அரக்கர்கள், சூனியக்காரி என ஒவ்வொரு காட்சியும் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுள்ளது. டெக்னிக்கலாக பார்த்தால் ஒளிப்பதிவு, பின்னணி இசை, விஎஃப்எக்ஸ், எடிட்டிங் அனைத்தும் உலக தரத்தில் இருக்கின்றன. குறிப்பாக சில சிஏஜி காட்சிகள் கண்களை வியக்க வைக்கின்றன. ஆனால் ஒரு குறை சொல்ல வேண்டுமென்றால், படத்தின் முதல் பாதி கொஞ்சம் மெதுவாக நகர்கிறது. அதனால் முழுக்க கமர்ஷியல் ஆக்ஷன் படங்களை மட்டும் விரும்புவதற்கு பொறுமை சோதனையாக இருக்கலாம். ஆனால் கடைசி 45 நிமிடம் முழுக்க பரபரப்பாக சென்று அந்த குறையை மறக்க வைக்கிறது. மொத்தத்தில் த ஒடிசி என்பது ஒரு சாதாரண வரலாற்று திரைப்படம் அல்ல. கிறிஸ்டோபர் நோலனின் தனித்துவமான கதை சொல்லும் பாணியும் பிரம்மாண்டமான காட்சிகளும் இணைந்த மற்றொரு காவியம். மெதுவான திரைக்கதையை ரசிக்கும் ரசிகர்களுக்கு இது கண்டிப்பாக தவறவிடக்கூடாத அனுபவம். என்னுடைய ரேட்டிங் 4.5 out of 5. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகிருங்கள். மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் மற்றும் விமர்சனங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.